போயிங் 787 விபத்துக்கு பிறகு மக்கள் போயிங் விமானத்தில் பறக்கவே பயப்படுறாங்க. 2 இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயலிழந்து விமானத்துக்கு தேவையான த்ரஸ்ட் கிடைக்காம தரையில வந்து விழுந்தது உண்மையிலேயே தவிர்க்க முடியாத விபத்தா இல்ல பாதுகாப்பு குறைபாடுகளால ஏற்பட்டதா? இது பத்தின கேள்விகளுக்கு முந்தின விமான விபத்துகளை வச்சு நமக்கு விசில் ப்ளோயர்ஸ் சில விஷயங்களை சொல்றாங்க. முதல்ல இந்த விசில் ப்ளோயர்ஸ்ன்றது யாருன்னு பார்ப்போம். கம்பெனிக்குள்ள இருந்து கம்பெனியோட சட்டவிரோத செயல்களை ஒழுங்கின விஷயங்களை வெளிப்படுத்தும் ஆட்களை விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விசில் ப்ளோயர் மூலமா ஒரு நாள் போயிங்கோட உற்பத்தியில் இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகள் இந்த உலகத்துக்கு தெரிய வருது. போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களுக்கு இடையே கடும் போட்டி இருந்த நேரத்தில் ஏர்பஸ் சீக்கிரமே மக்கள் மத்தியில் பெருசா ரீச் ஆக ஆரம்பிச்சது. அதனால போட்டியில் நினைச்சிருக்க போயிங் என்ன பண்ணுச்சுன்னா புதிய விமானங்களை ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ணாம பழைய விமானங்களை அப்கிரேட் செய்ய ஆரம்பிச்சது. அப்படித்தான் 737 மாடல் 737 மேக்ஸ் ஆக மாறியது. அதிக எரிபொருள் சிக்கனத்துக்காக பெரிய என்ஜின்களை பொருத்தினாங்க. ஆனா இங்க தான் சிக்கலே, அது பழைய விமானத்தோட பொருந்தல. இதனால டேக் ஆஃப் சமயத்துல விமானத்தோட மூக்கு பகுதி அதிக கோண மாறுபாடு ஏற்பட்டுச்சு. அது பல விபத்துகளையும் ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து யுஎஸ் கவர்மெண்ட் விசாரணை நடத்தி அதில் போயிங் நிறுவனத்தோட உற்பத்தி முறைகள்ல பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் போயிங் அபராதமும் செலுத்தினாங்க. ஆனா மேலதிகாரிகள் யாருமே தண்டிக்கப்படல. இதே மாதிரி போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்துல என்ன குறைபாடுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதிகாரிகளோட விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும்.